வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு ஜனவரி 20, 2026 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை விரிவாக அலசப் போறோம். ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஒவ்வொரு செய்தியும் யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மாதிரி தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ நாம இன்னைக்கு விவாதத்தை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல ஆரம்பிக்கலாம். இந்தியா ஒரு பக்கம் பொருளாதார சக்தியா வளருது, இன்னொரு பக்கம் ஒரு பொறுப்புள்ள உலக நாடா தன்னை எப்படி நிலைநிறுத்துது? அருமையான கேள்வி. இந்த ரெண்டு கோணத்திலையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, அந்த பொறுப்புள்ள நாடு அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஆரம்பிப்போம். தி ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ், அதாவது RNI. ஆமா, ஒரு புதிய குறியீடு. இத முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டிருக்கிறார். இதுல 154 நாடுகள்ல இந்தியாவுக்கு 16வது இடம் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய செய்தி இல்லையா? நிச்சயமா. ஆனா இந்த இண்டெக்ஸ் மத்த ஜிடிபி இல்லனா ராணுவ சக்தி ரேங்கிங்ஸ் மாதிரி இல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமானது. அது எப்படி? வழக்கமா ஒரு நாட்டோட பண பலத்தை தான் அளப்பாங்க. ஆனா இந்த RNI ஒரு நாட்டோட மனசாட்சியை அளக்குதுன்னு சொல்லலாம். மனசாட்சியா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அதாவது எத்திக்கல் கவர்னன்ஸ், நேர்மையான நிர்வாகம் இருக்கா, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், வளர்ச்சி எல்லாரையும் சென்றடையுதா, ஓ, அப்புறம் சுற்றுச்சூழல், குடிமக்கள் மேல அரசுக்கு இருக்கிற பொறுப்புணர்வு, இதையெல்லாம் வச்சுதான் இந்த ரேங்கிங். மிகச்சரியா சொன்னீங்க. இத வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ஃபவுண்டேஷனும் நம்ம ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNU சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ சிட்டிசன் வெல்ஃபேர், கிளைமேட் ஆக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள்ல நாம நல்லா செயல்படுறதால தான் பல பணக்கார நாடுகளை விட முன்னாடி இருக்கோம். கரெக்ட். தேர்வு நோக்குல இது ஒரு முக்கியமான புள்ளி. இந்தியாவின் வளர்ச்சி வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, அது ஒரு நெறி சார்ந்த வளர்ச்சின்னு இது பாட்டுது. அருமை. சரி, பொறுப்புணர்வுன்னு பேசும்போது சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த செய்தி அதை நோக்கிதான் போகுது. ப்ளூ எக்கானமி. ஆமா, அந்தமான் கடல்ல இந்தியாவோட முதல் ஓப்பன் சி மெரீன் ஃபிஷ் ஃபார்மிங் பைலட் ப்ராஜெக்ட். இதுல டீப் வாட்டர் கேஜஸ் பயன்படுத்தி மீன், கடல் பாசி எல்லாம் வளர்க்க போறாங்களாம். ஆமா, இது வெறும் மீன் வளர்ப்பு மட்டும் இல்ல, நம்மளோட நீண்ட கடற்கரைய ஒரு சஸ்டைனபிள், அதாவது ஒரு நிலையான வளமா எப்படி மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். இதுல NIOT, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், அந்தமான் நிர்வாகம்னு பல அமைப்புகள் ஜெடச்சு. ஆமா, இது நம்ம கடல் வளங்களை அழிக்காம அடுத்த தலைமுறைக்கும் பயன்படுற மாதிரி எப்படி பயன்படுத்துறதுன்னு காட்டுது. கடலுக்குள்ள இருக்கிற வளத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ நிலத்துல, அதுவும் கழிவுகள்ல இருக்கிற வளம். டெய்லிங்ஸ் பாலிசி. ஆமா, மினரல் செக்யூரிட்டிக்காக இந்தியாவோட முதல் டெய்லிங்ஸ் பாலிசி வந்திருக்கு. முதல்ல இந்த டெய்லிங்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. சுரங்கத்துல இருந்த மினரல்ஸ், அதாவது தாதுக்களை பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மணல், பாறை கழிவு தான் டெய்லிங்ஸ். ஓ, அந்த வேஸ்ட். ஆமா, இதுவரைக்கும் அதை ஒரு பெரிய மலை மாதிரி குப்பையா கொட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போதான் தெரியுது, அந்த குப்பைக்குள்ள லித்தியம், கோபால்ட், ரேர் எர்த்ஸ் மாதிரி பல கோடி மதிப்புள்ள கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குன்னு. அப்படியா? இது குப்பையிலிருந்து கோபுரம் கட்டுற திட்டம் மாதிரி இருக்கே. எக்ஸாக்ட்லி. அந்த குப்பையிலிருந்து செல்வத்தை உருவாக்குற ஒரு சர்க்குலர் எக்கானமி திட்டம் தான் இது. நம்ம கிரீன் டிரான்சிஷன் இலக்குகளுக்கு இந்த மினரல்ஸ் ரொம்ப அவசியம் இல்லையா? ரொம்ப அவசியம். எலக்ட்ரிக் வாகன பேட்டரி, சோலார் பேனல் எல்லாத்துக்கும் இது வேணும். வெளிநாட்டு இறக்குமதியை குறைச்சு நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை இது வலுப்படுத்தும். UPSC மெயின்ஸ்ல இது ஒரு முக்கியமான தலைப்பு. அருமை. இப்போ ஒரு நாட்டின் பொறுப்புணர்வு, வளங்களை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து பொருளாதார வளர்ச்சி, சர்வதேச உறவுகள். ஆமா, UAE அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியா வந்திருக்காரு. நிறைய ஒப்பந்தங்கள். இதுல தேர்வு நோக்குல நாம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் எது? நிறைய ஒப்பந்தங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. என்ன நம்பர் அது? $200 பில்லியன். $200 பில்லியன்? ஆமா, 2032க்குள்ள இந்தியா UAE இருதரப்பு வர்த்தகத்தை $200 பில்லியன் உயர்த்த இலக்கு வச்சிருக்காங்க. இந்த எண் ரொம்ப முக்கியம். இது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை காட்டுது. நிச்சயமா. டோலரா SIRல முதலீடு, ஜிஃப்ட் சிட்டில UAE வங்கிகள், AI, விண்வெளி, இதெல்லாம் இந்த பெரிய இலக்கோட ஒரு பகுதி தான். சரி, ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய வர்த்தக இலக்கு, இன்னொரு பக்கம் IMF. நம்ம 2025-26 நிதியாண்டுக்கான growth forecast, வளர்ச்சி கணிப்பை 7.3% உயர்த்திருக்காங்க. ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதே IMF உலக பொருளாதாரம் வெறும் 3.3% தான் வளரும் சொல்லுது. அதுதான், உலகமே மந்தமா இருக்கும்போது இந்தியா மட்டும் எப்படி இவ்ளோ வேகமா போகுது? இதுக்கு IMF சொல்ற காரணங்கள் 1, வலுவான உள்நாட்டு தேவை, ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட்.
நம்ம மக்கள் நிறைய செலவு செய்றாங்க. கரெக்ட். ரெண்டாவது, முதலீடுகள் அதிகமாயிட்டே இருக்கு. மூணாவது, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இது மூணு சேர்ந்து தான் இந்திய பொருளாதாரத்தை இயக்குது. இதோட SBI அறிக்கையும் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுல இந்தியா இந்த 10 ஆண்டோட இறுதியில அப்பர் மிடில் இன்கம் நாடா மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 2028க்குள்ள உலகின் 3வது பெரிய பொருளாதாரம், 2030க்குள்ள தனிநபர் வருமானம் $4000. இந்த எண்கள் எல்லாம் சாத்தியமா? 7.3% வளர்ச்சி தொடர்ச்சியா இருந்தா கண்டிப்பா சாத்தியம். இந்த எண்களை 2028ல 3வது பொருளாதாரம், 2030ல $4000 இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நேரடி கேள்விகள் வரலாம். ஒரு நிமிஷம். நாம இவ்ளோ பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோம். ஆனா டெசன் ஷிரா அண்ட் அசோசியேட்ஸ் வெளியிட்ட ஏசியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் 2026 அறிக்கையில 11 ஆசிய நாடுகள்ல இந்தியா 6வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது ஒரு முக்கியமான ஒரு சமநிலையான பார்வை. அந்த அறிக்கை நம்ம பழமா உள்நாட்டு சந்தையும் தொழிலாளர் சக்தியையும் சொல்லுது. ஆனா எக்ஸிகியூஷன் ஸ்பீட், பாலிசி ஸ்டெபிலிட்டி, இன்னோவேஷன் இதுலலாம் நமக்கு சவால்கள் இருக்குன்னு சொல்லுது. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அரசாங்கம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு நிறைய செய்யறதா சொல்றாங்க. ஆனா பாலிசி ஸ்டெபிலிட்டி ஒரு சவால்னு இந்த அறிக்கை சொல்லுது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. கொள்கைகளை உருவாக்குறது ஒரு விஷயம், அத கிரவுண்ட் லெவல்ல, அதாவது களத்துல செயல்படுத்துறது வேற விஷயம். அந்த இடைவெளி தான் பிரச்சனையா? ஆமா, அந்த இடைவெளியை தான் இந்த அறிக்கை காட்டுது. நம்ம கிட்ட பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் முன்னேறணும். சரி, நம்ம வளர்ச்சி சவால்கள் பத்தி பார்த்துட்டோம். இப்போ உலக அளவுல ஒரு பெரிய மாற்றம். சீனா மக்கள் தொகை. ஆமா, தொடர்ந்து 4வது வருஷமா அவங்க மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு வெறும் 5.63 தான். இது ஏன் ஒரு பெரிய செய்தியா பார்க்கப்படுது? ஏன்னா இது சீனாவின் பிரச்சனை மட்டும் இல்ல, இது உலக பிரச்சனை. எப்படி? கடந்த 30-40 வருஷமா சீனா தான் உலகின் தொழிற்சாலை, வேர்ல்ட்ஸ் ஃபேக்டரி. காரணம் அவங்களோட மக்கள் தொகை. இப்ப மக்கள் தொகை குறையுது, வயசானவங்க அதிகமாகறாங்க. அப்போ அங்க உற்பத்தி செலவு அதிகமாகும், தொழிலாளர் பற்றாக்குறை வரும். கரெக்ட். இதனால அந்த உலகின் தொழிற்சாலைங்கிற இடத்துக்கு ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த இடத்தை இந்தியா நிரப்ப முடியுமா? மிக சரியான கேள்வி. அதுக்கு தான் இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு உருவாகுது. ஆனா நாம முன்னாடி பேசின அந்த எக்ஸிகியூஷன் ஸ்பீட், பாலிசி ஸ்டெபிலிட்டி சவால்களை சரி செஞ்சாதான் அந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்க முடியும். இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட். நிச்சயமா. சரி, இப்போ பாதுகாப்பு துறைக்கு வருவோம். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே ஒரு முக்கிய ஒப்பந்தம். கடற்படைக்கு. ஆமா, 700 டன் பாட்டம் ஓப்பனிங் நான் ப்ரொபெல்டு பார்ஜஸ் வாங்க ஒப்பந்தமாகிருக்கு. இந்த பேரு ரொம்ப சிக்கலா இருக்கே. ஹஹா, பேர் தான் சிக்கல். விஷயம் ரொம்ப சிம்பிள். நான் ப்ரொபெல்டுனா அதுக்கு இன்ஜின் கிடையாது, ஒரு இழுக்க கப்பல் தான் இழுத்துட்டு போகும். சரி, பாட்டம் ஓப்பனிங்னா? தேவைப்படுற இடத்துல அதோட அடிப்பகுதியை திறந்துடலாம். தூர் வாரும்போது எடுக்கிற மணல் கழிவுகளை ஆழ்கடல்ல கொண்டு போய் கொட்ட இது பயன்படும். ஓ, சிம்பிள் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இத தயாரிச்சது தானேவ சேர்ந்த சூர்யாதிப்த ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஒரு MSME நிறுவனம். இதுதான் மேக் இன் இண்டியாவோட உண்மையான வெற்றி. பெரிய தளவாடங்கள் மட்டுமில்லாம இந்த மாதிரி சின்ன ஆனா அத்தியாவசியமான உபகரணங்களையும் உள்நாட்டிலேயே, அதுவும் MSMEகள் மூலமா தயாரிக்கிறது தான் மேரிடைம் இந்தியா விஷன் 2030யோட நோக்கம். பாதுகாப்புல தற்சார்பு மாதிரி தொழில்நுட்பத்திலையும் நாம முன்னிலையில இருக்கோம். C.dot நிறுவனத்துக்கு 2025க்கான ஸ்கோச் விருது கிடைச்சிருக்கு. ஆமா, அவங்களோட இண்டிஜினஸ் செல் பிராட்காஸ்ட் சொல்யூஷனுக்காக. அது என்ன சொல்யூஷன்? அது ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். சுனாமி, புயல் மாதிரி பேரிடர் நேரத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்துல உடனடியா எச்சரிக்கை அனுப்பும் ஒரு தளம். மொபைல் நெட்வொர்க் பிஸியா இருந்தாலும் இது வேலை செய்யுமா? அதுதான் இதோட சிறப்பம்சம். நெட்வொர்க் கன்ஜஸ்டடா இருந்தாலும் இந்த செய்திகள் போய் சேரும். 21 இந்திய மொழிகள்ல இது செயல்படும். ஐநாவோட ஏர்லி வார்னிங்ஸ் ஃபார் ஆல் இலக்கோட இது ஒத்துப்போகுது. அருமை. தொழில்நுட்பத்துக்கு ஒரு விருதுன்னா கலைக்கு ஒரு கௌரவம். இசைஞானி இளையராஜாவுக்கு பத்மபாணி விருது. 11வது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் குடிக்கிருக்காங்க. இந்திய பாரம்பரிய இசையையும் மேற்கத்திய இசையும் இணைச்சதுக்காக இந்த அங்கீகாரம். தேர்வு நோக்குல விருது பேர், பெறுபவர், நிகழ்வு, இந்த 3 முக்கியம் இல்லையா? ஆமா, பத்மபாணி விருது, இளையராஜா, அஜந்தா எல்லோரா திரைப்பட விழா, இந்த 3ஐயும் நினைவில் வச்சுக்கணும். சரி, இப்போ சில விரைவான செய்திகள். பழனிவேலு GUTS, டாக்டர் C. பழனிவேலுவோட சுயசரிதை. இதோட ஹிந்தி பதிப்பை துணை குடியரசுத் தலைவர் வெளியிட்டிருக்கார். இவர் லேப்ரோஸ்கோபிக் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில ஒரு முன்னோடி. அடுத்து ஒரு நியமனம். ரெமாண்ட் லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தோட புதிய CEO.
சத்யாகி கோஷ் ஜனவரி 19, 2026 பொறுப்பேற்கிறார். இறுதியா ஒரு சோகமான செய்தி. இத்தாலிய பேஷன் உலகின் ஜாம்பவான் வாலண்டினோ நிறுவனர் வாலண்டினோ கரவானி காலமானார். ஆமா, 93 வயசுல. அவரோட வாலண்டினோ ரெட் நிறம் உலக புகழ் பெற்றது. ஆட்டுக்குச்சூர்ல ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு. சரி, இவ்வளவு தகவல்களையும் ஒரு முறை வேகமா திருப்பி பார்த்திடலாம். முக்கிய எண்களையும் பெயர்களையும் சொல்றேன். சொல்லுங்க. RNI குறியீட்ல இந்தியாவின் தரம் 16, IMF கணிப்பின்படி இந்தியாவின் வளர்ச்சி 7.3%, உலக வளர்ச்சி 3.3%. $200 பில்லியன். சீனாவின் பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு 5.63. ஏசியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸில் இந்தியாவின் தரம் 6. ரேமண்டின் புதிய CEO சத்யாகி கோஷ். ஸ்காட்ச் விருது 2025 வென்றது C. அருமை. இந்த கீ ஃபேக்ட்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ சில பயிற்சி வினாக்கள் பார்க்கலாமா? கண்டிப்பா. கேள்வி 1. IMF பிரகாரம் 2026க்கான உலகளாவிய GDP வளர்ச்சி விகிதம் என்ன? ஆப்ஷன்ஸ்: A 2.4%, B 4.1%, C 3.3%, D 7.3%. இதுக்கு சரியான பதில் C 3.3%. உலக பொருளாதாரம் மந்தமா 3.3% வளரும்னு IMF கணிச்சிருக்கு. நம்ம வளர்ச்சியான 7.3%ஓட இதை ஒப்பிட்டு பார்க்கணும். சரி. கேள்வி 2. ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸை உருவாக்க வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ஃபவுண்டேஷனுடன் ஒத்துழைத்த இந்திய அமைப்பு எது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன்ஸ்: A நீத்தி ஆயோக், B ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNU, C யுனெஸ்கோ, D மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இதுக்கு சரியான பதில் B ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNU. வைஃப் மற்றும் JNU சேர்ந்துதான் இந்த இண்டெக்ஸை உருவாக்கினாங்க. அடுத்த கேள்வி. ஜனவரி 2026 முதல் ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தின் புதிய CEOவாக யார் நியமிக்கப்பட்டிருக்கார்? ஆப்ஷன்ஸ்ல சத்யகி கோஷ், வாலண்டினோ கரவானி, ராம்நாத் கோவிந்த், C பழனிவேலு இருக்காங்க. ஆமா. சரியான பதில் A சத்யகி கோஷ். இது ஒரு நேரடியான கார்ப்பரேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கேள்வி. கேள்வி 4. இந்தியாவோட புதிய டேலிங்ஸ் பாலிசி முதன்மையா எதை மீட்டெடுக்கிறதுல கவனம் செலுத்துது? ஆப்ஷன்ஸ்: A மரீன் ஃபிஷரிஸ், B கிரிட்டிக்கல் மினரல்ஸ், C அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், D டெக்ஸ்டைல் ஸ்கிராப்ஸ். சரியான பதில் B கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது லித்தியம், கோபால்ட். சுரங்க கழிவுகளிலிருந்து இதை பிரித்தெடுப்பதுதான் நோக்கம். அருமை. 5வது கேள்வி. CDOTக்கு 2025 ஸ்கோச் விருதை வென்று தந்த தீர்வு எது? ஆப்ஷன்ஸ்: 5G நெட்வொர்க் ரோல் அவுட், செல் பிராட்காஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம், UPI பேமெண்ட் கேட்வே, ரூரல் பிராட்பேண்ட் ஸ்கீம். சரியான பதில். சரியான பதில் C செல் பிராட்காஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம், பேரிடர் கால எச்சரிக்கை தொழில்நுட்பம். கடைசி கேள்வி. டெசான் ஷீரா அண்ட் அசோசியேட்ஸின் ஏசியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் 2026இல் இந்தியாவின் தரம் என்ன? ஆப்ஷன்ஸ்: A ஃபர்ஸ்ட், B தேர்ட், C சிக்ஸ்த், D 16th. சரியான பதில் C 6th. ஆசிய உற்பத்தி குறியீட்டுல 11 நாடுகள்ல இந்தியா 6வது இடத்துல இருக்கு. இது நம்ம உற்பத்தி துறையோட தற்போதைய நிலையை காட்டுது. ரொம்ப நன்றி.